வெல்கம் டு ஆல் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அஸ்பரன்ஸ். நமக்கு இந்த டைம் 17 சீட்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த 17 சீட்ல எனக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோல தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ, அதே அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எக்ஸாம் டேட் வேற வந்துருச்சு. இந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து டாபிக்ஸ் எப்படி கவர் பண்றது? டாபிக் எப்படி ரிவிஷன் பண்றது? எந்த டாபிக்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல படிக்கணும்? எந்த டாபிக்லாம் கான்செப்ட் பேசிஸ்ல படிக்கணும்? எந்த டாபிக்லாம் வந்து டைரக்ட் மெமரி பேஸ்ல படிக்கணும்? லாஸ்ட் இயர் அந்த டாபிக்க எப்படி கவர் பண்ணியிருக்காங்க? அந்த யூனிட்ல மேக்ஸிமம் எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு? அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட படிக்கும்போது, நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அந்த கொஸ்டின ஈஸியா ஹேண்டில் பண்ணவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இப்ப பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மொத்தம் 10 யூனிட் இருக்கு. இந்த 10 யூனிட்லேருந்து நமக்கு 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 10 யூனிட்ட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக 3 பார்ட்டா பிரிச்சுருவோம். ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு பேசிக் ஹார்ட்டிகல்ச்சர். இந்த ஃபர்ஸ்ட்டு 4 யூனிட் வந்து பேசிக் ஹார்ட்டிகல்ச்சர்ல தான் வரும். ஒவ்வொரு யூனிட்லயும் 15 கொஸ்டின். மொத்தமா 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லாஸ்ட் டைம்லாம் வந்து 10 கொஸ்டின், 16 கொஸ்டின் மாத்தி மாத்தி வந்தது. இந்த டைம் வந்து ஃபிக்ஸ்டா சொல்ட்டாங்க. ஒவ்வொரு யூனிட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக் ஹார்ட்டிகல்ச்சர்லேருந்து நமக்கு மொத்தமா 60 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. அடுத்த பார்ட் பார்த்தோம்னா, புரொடக்ஷன் டெக்னாலஜி. இதில மொத்தம் 5 யூனிட் இருக்கு. ஃப்ரூட் கிராப், வெஜிடபிள், ஃப்ளாரி, ஸ்பைஸ் அண்ட் பிளான்டேஷன், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக். இதில ஃப்ரூட்டு, வெஜிடபிள் அண்ட் ஃப்ளாரி இது மட்டும் ஒவ்வொரு யூனிட் தனித்தனியா 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. மொத்தமா 90 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸ்பைஸ் அண்ட் பிளான்டேஷன்ல 20 கொஸ்டின். மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் 10 கொஸ்டின்ஸ். மெடிசினல் அரோமேட்டிக் வந்து சிலபஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ஈஸியா அந்த 10 கொஸ்டின்ஸ ஈஸியா படிக்க முடியும். ஓகே. அடுத்த பார்ட் பார்த்தோம் அப்படின்னா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் இது வந்து 20 கொஸ்டின். மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே. இந்த புரொடக்ஷன் டெக்னாலஜி மட்டும் 120 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே. இங்க நம்ம இந்த பேசிக் ஹார்ட்டிகல்ச்சர் வந்து 60 மார்க் தானே, புரொடக்ஷன் டெக்னாலஜி தானே அதிக மார்க்கு. புரொடக்ஷன் டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படி கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு புரொடக்ஷன் டெக்னாலஜி கொஸ்டின்ஸும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா, ஹார்ட்டிகல்ச்சர் வந்து ஒரு இன்டர்லிங்க்டு தான். நீங்க எந்த அளவுக்கு பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு மத்த எல்லா கொஸ்டினையும் உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே. இந்த கிராஃப்ல 2021 அண்ட் 23ல ஒவ்வொரு யூனிட்லயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் எவ்வளோ வெயிட்டேஜ் வந்து கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல வந்து யூனிட் வைஸ் நம்ம வந்து கொஷின்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் எந்த டாபிக்கு வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு யூனிட்ல இருந்து லாஸ்ட் இயர் பேப்பர்ல எவ்வளோ கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, எந்த டாபிக்ஸ்க்கு வந்து அதிக ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். யூனிட் நம்பர் 1 ஃபண்டமெண்டல் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர். இது கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் என்னென்ன நியூ ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, ஸ்டேட்லயும் சரி, சென்ட்ரல்லயும் சரி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை வந்து டீட்டெயில்டா படிக்கணும். எதெல்லாம் ஹார்ட்டிகல்ச்சரா ரீசெண்டா வந்திருக்கோ, எல்லாமே தெளிவா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மெமரி பேஸ்டு டாபிக். தெளிவா நோட்ஸ் எழுதி, நீங்க டெய்லி படிக்கிற இடம், இல்ல எங்கேயாவது பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. டெய்லி அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இந்த டாபிக்க ரீகால் பண்றீங்க, ரிவிஷன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால இந்த டாபிக்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. 2021ல 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2023ல 19 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டினோட வேரியேஷன் பாருங்க. 10லேருந்து 99 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மினிமம் 15 கொஸ்டின்ஸ் இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்களும் சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து கொஸ்டின் குறைய வாய்ப்பு கிடையாது. எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். ஆனா டாபிக் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடா இருக்கும். நெறைய டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு சிங்கிள் டாபிக்லேருந்து கொஸ்டின் வராது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர்ங்கிறது கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் ஆகுறதுனால, எப்பயுமே வந்து கொஸ்டின் வந்து நெறைய டாபிக்ஸ்லேருந்து தான் வரும். ஓகே. ஸோ அதனால தெளிவா படிச்சுக்கோங்க.
இதிலிருந்து கொஷின் மினிமம் 15 வர கண்டிப்பா சான்சஸ் அதிகம். ஓகே. இந்த யூனிட்ல எந்த டாபிக்லாம் நம்ம அதிக பிரையாரிட்டி குடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர். ஜஸ்ட் எல்லா விட்டமினையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதோட பெனிஃபிட்டு, அது கம்மியாகும்போது அதோட டெஃபிஷியன்சி வரும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நமக்கு காஸ் பண்ணும். அது இல்லாம மினிமம் ஒரு ஹியூமன் பாடியில எந்த அளவுக்கு ரெக்யர்மென்ட் இருக்கணும், எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்பாங்க. எல்லா வெஜிடபிள்லயும் கண்டிப்பா ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கும். நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியலாட்டியும், தமிழ்நாட்ல விளையறக்கூடிய தமிழ்நாட்ல பிரையாரிடைஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிளுக்கு தெளிவா பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்டுக்குமே வந்து நம்ம 10 டூ 12 ஃப்ரூட்ஸ் தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுலயும் தமிழ்நாட்ல க்ரோ ஆகக்கூடிய ஃப்ரூட்ஸுக்கு குவான்டிட்டியோட பார்த்து வச்சுக்கோங்க. லைக் இங்க பார்த்தோம் அப்படின்னா, மேங்கோ, அகத்தி, ட்ரம்ஸ்டிக், அவகேடோ, கராண்டா, ஜாமுன் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துக்கோங்க. குவான்டிட்டியும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் குவான்டிட்டியும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் அண்ட் ரீஜினல் ஏஜென்சிஸ். எல்லா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஸ்கீம்ஸும் ப்ராப்பரா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீசென்ட்டா ஏதாவது ஸ்கீம் இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் பண்றாங்க அப்படின்னா, எவ்வளோ கிரெடிட் பண்றாங்க? எந்த ஸ்கீம் கீழ வருது? ஸோ சென்ட்ரல் ஸ்கீமா இருக்கு அப்படின்னா, ஸ்டேட் வந்து எவ்வளோ ஸ்பான்சர் பண்றாங்க? அப்படிங்கிறதையும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது வேற ஏஜென்சி இருக்கு. லைக் அ ஹார்ட்டிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ், நேஷனல் பிளான் குவாரண்டைன்ஸ் இதெல்லாம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? எங்க இருக்கு? அப்படிங்கிறத தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் நம்ம ஆல்ரெடி இத டீட்டெயிலாவே படிச்சிருப்போம். ஸோ ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், லைட்டு, டெம்பரேச்சர் அத வச்சு ரீஜனல்ஸ் பிரிச்சிருப்பாங்க. அதையும் தெளிவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து புரொடெக்டட் அண்ட் பிரிசிஷன் ஹார்ட்டிகல்ச்சர். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் பிரையாரிடைஸ் எந்த கிராப் கொடுக்கணும் அப்படின்னா, ஃப்ளாரிகல்ச்சர் தான். அதிலும் கட் ஃப்ளாருக்கு லைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஷேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது, கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதோட ஈல்டு சேஞ்ச் ஆகும். அதோட ஃப்ளவரிங் டைம் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் டீட்டெயில்டா பார்த்து வச்சுக்கோங்க. டேபிள் போட்டு படிங்க கட் ஃப்ளவர்ஸ்க்கு. பட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் படிக்கும்போது, ஜஸ்ட் இந்த கிராப் சூட் ஆகுமா? சூட் ஆகாதா? அத கிளியரா பார்த்துக்கோங்க. எந்த ஃப்ரூட் கிராப்லாம், எந்த வெஜிடபிள் கிராப்லாம் வந்து பாலி ஹவுஸ்ல சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத கிளியரா பார்த்துக்கோங்க. மேபி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த கிராப் சூட் ஆகுமா? சூட் ஆகாதான்னு கேட்பாங்க. ஸோ அது மாரி தான் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ல வரும். பட் ஃப்ளாரிகல்ச்சர்ல கொஞ்சம் இன் டெப்த்தாவே படிச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ளாரிகல்ச்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் சாயில் அண்ட் கிளைமேட் ரெக்யர்மென்ட். மேக்ஸிமம் இந்த டாபிக்ல பார்த்தோம்னா, ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல், டெம்பரேட், ஃப்ரூட், வெஜிடபிள் 2லயுமே வந்து அந்த எந்த கிராப்லாம் வந்து ட்ராபிக்கல்ல வரும், எந்த கிராப்லாம் சப்ட்ராபிக்கல்ல வரும், எதெல்லாம் டெம்பரேட் வரும்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி ட்ராபிக்கலும் டெம்பரேட்டும் ஈஸியா பிரிச்சுருவோம். சப்ட்ராபிக்கல் தான் நமக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுவும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அந்த ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல்ல வந்து கிளைமேட் எப்படி வேரி ஆகுது, அதிலும் தெளிவா பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ல வந்து டெம்பரேட் வெஜிடபிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கு இந்த டாபிக்லாம் கொஞ்சம் அதிகமா பிரையாரிடைஸ் பண்ணுங்க. இந்த டாபிக் எல்லாம் வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏரியா அண்ட் புரொடக்ஷன், ஃப்ரூட், வெஜிடபிள், ஃப்ளாரிகல்ச்சர்ல கட் ஃப்ளவருக்கு தனியா, லூஸ் ஃப்ளவருக்கு தனியா, ஸ்பைஸ் அண்ட் பிளான்டேஷனுக்கு தனியா வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. அப்படி எல்லா கிராப்புக்கும் பார்க்க முடியலாட்டியும், தமிழ்நாட்ல வளரக்கூடிய கிராப்புக்காகவது கொஞ்சம் பிரையாரிடைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நேஷனல் சினாரியோவும் படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு சினாரியோவும் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் வெஜிடபிளுக்கு அதிகமாவே இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஓகே. அது இல்லாம ஹார்ட்டிகல்ச்சர் தெரப்பி, கிச்சன் கார்டனிங், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சாயில், புரொடெக்டட் கல்டிவேஷனுக்கு கொஞ்சம் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஏன்னா, அது எல்லாமே வந்து கரண்ட் டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக், என்எஃப்டி, வெர்டிகல் ஃபார்மிங் இதுக்குரிய டிஃபரன்ஷியேஷன் என்ன? இதோட டெஃபினேஷன்ஸ ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. ஓகே. கொஸ்டின் டைப் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, இது மெமரி பேஸ்டு. ஸோ கொஸ்டின் ஆல்மோஸ்ட் டைரக்ட்டா தான் வரும். ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க அண்ட் நியூமெரிக்கலும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு இந்த யூனிட்ல உங்களால மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும்.
இந்த யூனிட்ல அதிகமா கன்ஃப்யூஷன் ஆகுற ஏரியா பார்த்தோம் அப்படின்னா, புரொடெக்டட் கல்டிவேஷன்ல சாயில்லெஸ் கல்ச்சர் லைக் ஹைட்ரோபோனிக்ஸும் சரி, ஏரோபோனிக்ஸ் அது எல்லாமே வந்து சாயில்லெஸ் கல்ச்சர். ஸோ அதுக்குரிய டிஃபரன்ஷியேஷன் என்ன? ப்ராப்பரா வந்து டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. அதுக்குரிய டிஃபரன்ஷியேஷனும் படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கிராப்போட படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கார்டன் பார்த்தோம்னா, கிச்சன் கார்டன் இருக்கு, நியூட்ரிஷன் கார்டன் இருக்கு, ட்ரக் கார்டன் இருக்கு. இதோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? இத எந்த பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோங்கிறத ப்ராப்பரா படிங்க. ஏன்னா, இது வந்து கன்ஃப்யூஷன் ஆகும் அங்க போயிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்கீம்ஸ். நேஷனல் ஸ்கீம்ஸு, ஸ்டேட் ஸ்கீம்ஸையும் கன்ஃப்யூஷன் பண்ணிக்காதீங்க. தெளிவா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கீமோட பெனிஃபிட் வந்து அதுவும் கரண்ட் ஸ்கீமோட பெனிஃபிட்ட தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. யூனிட் நம்பர் 2 குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சரல் கிராப்ஸ். இந்த யூனிட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ஹைலி இன்டர்கனெக்டட். இன்னும் சொல்லப்போனா இந்த யூனிட் வந்து ஆல் ஓவர் ஹார்ட்டிகல்ச்சருக்குமே பேசிக்கான யூனிட் வந்து யூனிட் நம்பர் 2 தான். யூனிட் நம்பர் 2 படிக்கும்போது ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளையும் சைட் பை சைடா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு சைட் பை சைடா படிக்கிறோமோ இந்த யூனிட்ட, அந்த அளவுக்கு கான்செப்ட் தெளிவா கிளியர் ஆகும். ஓகே. ஸோ இந்த யூனிட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா, 2021ல 19 கொஷினும், 2023ல 26 கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. பட் இந்த டைம் அஃபிஷியலா 15 கொஷின் சொல்லியிருக்காங்க. பட் கொஷின் அதிகமா கேட்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இது ஹார்ட்டிகல்ச்சரோட பேசிக் யூனிட். ஓகே. ஸோ டாபிக் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பட் நம்ம எங்கே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் பயாலஜியில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரீப்ரொடக்டிவ் பயாலஜி வந்து எல்லா ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்புக்குமே வர்றதுனால நமக்கு கான்செப்ட் பேசிஸ்லேயும் இருக்கும், கிராப் பேசிஸ்லேயும் வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் அதிகம். ஓகே. இந்த யூனிட்ல எந்த டாபிக்லாம் நம்ம அதிகமா பிரையாரிடைஸ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபிசியாலஜி ஆஃப் ஃப்ளவரிங். இது மேக்ஸிமம் ஃப்ரூட் கிராப் தான் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோலாம் வந்து லோ டெம்பரேச்சர்ல ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல ஃப்ளவர் இன்டியூஸ் பண்ணும். அதே மாரி சிட்ரஸுக்கும் அதே மாரி தான், லிச்சுக்கும் அதே மாரி தான். ஸோ ஒவ்வொரு கிராப்புக்கும் எந்த கண்டிஷன்ல ஃப்ளவர் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஃப்ளவரை இன்டியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க. அவகேடோல பிடிஎஸ்டி சிஸ்டம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஷார்ட் டே பிளான், லாங் டே பிளான்ஸ். ஓகே. பேஷன் ஃப்ரூட் வந்து ரீசெண்டாக கல்டிவேட் பண்ணியிருக்கோம். அது வந்து லாங் டே பிளான். ஸோ அதெல்லாம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்டுக்கும் நோட் பண்ணிக்கோங்க, வெஜிடபிளுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பியரிங் ஹேபிட். என் குமார் சார் புக்கில் ஒரு 8 டைப் ஆஃப் பியரிங் ஹேபிட் இருக்கும். அந்த 8 டைப்பும் கிளியராக படிச்சுக்கோங்க. அதோட டைப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அண்ட் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. 2யுமே கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன்னா சில சமயம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு கிராப்பை சூஸ் பண்ண கேட்பாங்க. சில சமயம் கிராப் கொடுத்துட்டு அதோட டைப்பை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் 2 சைடுமே வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் எக்ஸாம்பிளும் கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் சார்ட் மேக் பண்ணுங்க. பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்னா என்ன? ஹார்மோன்ஸ் தான் என்ன? அந்த பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸில் அதோட பேசிக் ஃபங்க்ஷன், கிராப்ல என்ன ஃபங்க்ஷன்? லைக் குக்கர் பிட்ஸில் வந்து செக்ஸ் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம். மேல் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபீமேல் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? அதே மாரி எந்த இடத்துல வந்து சிந்தசைஸ் ஆகுது? ரூட்ல சிந்தசைஸ் ஆகுதா? இல்ல லீஃப்ல சிந்தசைஸ் ஆகுதா ஹார்மோன்ஸு? ஸோ அத வந்து கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் பிபிஎம் லெவல், பிபிஎம் டூ பர்சன்டேஜ் கன்வர்ஷன், அதுக்கப்புறம் 1 பிபிஎம்னா 1 மில்லிகிராம் இன் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ சம் கால்குலேஷன்ஸ் குடுப்பாங்க. அந்த கால்குலேஷன வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத கிளியரா பார்த்துக்கோங்க. பிளான் குரோத் ரெகுலேட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே. நெக்ஸ்ட் பிசியாலஜி ஆஃப் ரைப்பனிங் அண்ட் செனசன்ஸ். நீங்க அந்த அளவுக்கு டீப்பா அந்த டாபிக் போகலாட்டியும் ஜஸ்ட் நான் கிளைமேட்டிக் அண்ட் கிளைமேட்டிக் ஃப்ரூட்ஸ்னா என்ன? அதோட எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விவிபெரினா என்ன? என்னென்ன கிராப்ல இருக்கு? கிரிப்டோ விவிபெரி வந்து லிச்சிலையும் அவகேடோலையும் இருக்கும். கிரிப்டோ CRYPTO கிரிப்டோ விவிபெரி அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்போமிக்ஸ்னா என்ன? அதோட டைப்பு. ரொம்ப டீட்டெயில்டா படிங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. எக்ஸாம்பிளோட படிங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல கொஷின் வரும்.
கன்ஃப்யூஷன் ஆயிக்கிட்டே இருக்கும் இந்த டாபிக். அப்போமிக்ஸ் வந்து எத்தன வாட்டி படிச்சாலும் ஒரு கன்ஃப்யூஷன் ஆன ஒரு டாபிக் தான். அதனால ரிப்பீட்டடா படிங்க. ஸ்டேட்மெண்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே. எக்ஸாம்பிளோட படிங்க. பார்த்தினோகார்பி. பார்த்தினோகார்பினா என்ன? பார்த்தினோஜெனிசிஸ்னா என்ன? அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் பார்த்தினோகார்பி இருக்கு. அதோட எக்ஸாம்பிளும் படிங்க. சரி, வெஜிடேட்டிவ் பார்த்தினோகார்பி எங்க இருக்கு? ஸ்டீனோஸ்பெர்மா பார்த்தினோகார்பி இருக்கு. கிரேப்ஸ்ல எத்தன டைப் ஆஃப் பார்த்தினோகார்பி இருக்கு? அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து கன்ஃப்யூஷன் ஆகக்கூடிய டாபிக்ஸ். அதனால தான் சொல்றேன். திருப்பி திருப்பி வந்து படிச்சுக்கோங்க. கான்செப்ட் பேசிஸ்ல படிங்க. ஏன்னா, ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம். நெக்ஸ்ட் பிசியாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் வந்து வெர்னலைசேஷன்ல வெஜிடபிள் கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுல வந்து அப்போமிக்ஸ், பார்த்தினோகார்பி அண்ட் வேரிங் ஹேபிட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகக்கூடிய டாபிக். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா ப்ரையாரிடைஸ் பண்ணி படிங்க. இந்த யூனிட் எல்லாம் வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. பட் டார்மன்சி. பட் டார்மன்சி வந்து டெம்பரேட் ஃப்ரூட்டுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக். நம்மளுதுல வந்து கிரேப்ஸ் அதிகமா வளர்றதுனால கிரேப்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியால பட் டார்மன்சி பிரேக் பண்றதுக்கு என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. பட் டார்மன்சினா என்ன? என்னென்ன கிராப் எல்லாம் ரிலேட்டட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் லைஃப் சைக்கிள் பார்த்தோம்னா பெரனியல், ஆனுவல், பயனியல் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இப்போ டிப்பிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, பைனாப்பிள் அண்ட் பனானாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பேஷியஸ். ஆனா பெரனியல். ஸோ இது மாதிரி டிப்பிக்கல் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரூட் ட்ராப். ஃப்ரூட் ட்ராப் வந்து சிட்ரஸுக்கு ஒரு ஆப்பிள், மேங்கோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால ஃப்ரூட் ட்ராப் வருது? ஸ்ட்ரெஸ்னால வருதா? இல்ல பாலினேஷன் ஃபெயில் ஆகுறதுனால வருதா? அதுக்காக நம்ம என்ன ரெமெடி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கிரேப்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஃப்ரூட்ஃபுல்னஸ், அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ். அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால வருது? பைனியல் பீரிங்னா என்ன? அதெல்லாம் வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அதாவது அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ் வரதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ரொம்ப டீப்பா படிக்கணும்னாடி ஜஸ்ட் என்னென்ன ரீசன்னாவது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். லைக் இப்போ டெம்பரேட் ஃப்ரூட்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு இருக்கும். இப்போ மேங்கோன்னு பார்த்தோம் அப்படின்னா பீ ஸ்டேஜ், எக் ஸ்டேஜ், மார்பிள் ஸ்டேஜ்ன்னு இருக்கும். ப்ரீ ஹார்வெஸ்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ அது மாரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஆல்ரெடி சொன்னது தான். ஃப்ரூட் செட், ரைப்பனிங், செனசன்ஸ் வந்து ரொம்ப டீப் ஃபிசியாலஜி படிக்கலாட்டியும் அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. பாலி இம்ப்ரியானி வந்து அப்போமிக்ஸோட ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். ஸோ அந்த அப்போமிக்ஸ் படிக்கும்போது பாலி இம்ப்ரியானின்னு டெப்த்தா படிங்க. சிட்ரஸ்ல வந்து எல்லாமே பாலி எம்ப்ரியானி எக்ஸெப்ட் சில வெரைட்டி. மேங்கோல மோனோ எம்ப்ரியானிக் எக்ஸெப்ட் சிலது பாலி எம்ப்ரியானிக்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின் டைப் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் டைரக்ட் கொஷின் தான் வருது. ஸ்டேட்மெண்ட் வந்து 2 கொஷின் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த அப்போமிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ல தான் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. நமக்கு ஈவன் ஒரு கொஷினுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் ஈஸியா படிக்கிறதெல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங்க்கு கவர் பண்றாங்க. ஓகே. இதுல கன்ஃப்யூஷனான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அப்போமிக்ஸு, பார்த்தினோகார்பி, பார்த்தினோஜெனிசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கோங்க. பார்த்தினோஜெனிசிஸ் வந்து மேங்கோஸ்டீன் அதுவும் கொஞ்சம் கிளியரா பாருங்க. கிரேப்ஸ்ல என்ன பார்த்தினோகார்பி இருக்குது தெளிவா பாருங்க. ஏன்னா, பார்த்தினோகார்பினாவே வந்து கிரேப்ஸ் தான். அதே மாரி பாலிஎம்ப்ரியானிக் வந்து ரூட் ஸ்டாக்ஸ் இம்பார்ட்டன்ட்னால கண்டிப்பா பாலிஎம்ப்ரியானிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுவும் கிளியரா பார்த்துக்கோங்க. பாலிஎம்ப்ரியானிக்னா என்ன நல்லா கிளியரா பாருங்க. ஓகே. கிளைமேட்டிக் அண்ட் நான் கிளைமேட்டிக் ஃப்ரூட். நமக்கு கிளைமேட்டிக் அண்ட் நான் கிளைமேட்டிக் ஃப்ரூட் டெஃபினேஷனுக்கு வந்து கிளியரா தான் இருக்கும். ஆனா, அந்த எக்ஸாம்பிள் கிராப் தான் வந்து நமக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். அதுவும் கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேஷன் மெக்கானிசம் அது கிளியரா பார்த்துக்கோங்க. செஸ்மோகிராஃபி, கேமி இதெல்லாம் வந்து எந்த கிராப்ல இருக்கு? வெஜிடபிள்ல வந்து ஃபேபேசியா இத வந்து ரொம்ப ப்ளே பண்ணும்ல. ஸோ அதெல்லாம் வந்து கிளியரா பாருங்க.
பட் டார்மன்சி வந்து நம்ம அவ்வளோ டெப்த்தா போகணும்னு அவசியம் இல்ல. பட் சீட் டார்மன்சி கொஞ்சம் டெப்த்தா வந்து படிச்சுக்கோங்க. பட் டார்மன்சில உங்களால முடிஞ்ச அளவுக்கு கிரேப்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. பட் சீட் டார்மன்சிக்கும், பட் டார்மன்சிக்கும் என்ன வித்தியாசங்கிறதும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் நம்பர் 3 ப்ராபகேஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப். ரொம்ப ஈஸியான டாபிக். ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக். கன்ஃப்யூஷன் இல்லாத டாபிக். ஓகே. இந்த டாபிக்க மொத்தம் 3ஆ பிரிச்சுருங்க. ஒண்ணு சீடு ப்ராபகேஷன், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்டு ப்ராபகேஷன். ஓகே. இந்த சீட் ப்ராபகேஷன்ல எந்த கிராப் எல்லாம் மேக்ஸிமம் வந்து வெஜிடபிள் அண்ட் ஃப்ளாரிகல்ச்சர்லாம் வந்து சீட் ப்ராபகேஷன்ல வரும். ஸோ எந்த கிராப் எல்லாம் சீட் ப்ராபகேஷன் வரும். ஸ்பைசஸ்ல வந்து வந்து டார்மென்சி இருக்கு அப்படின்னா, எப்படி அந்த டார்மென்சி ஓவர் கம் பண்றது? ஸோ இதெல்லாம் வந்து சீட் ப்ராபகேஷன்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா ஃபோக்கஸ் பண்றது. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன பார்த்தோம்னா, கிராஃப்டிங், கட்டிங், பட்டிங் தான் இருக்கும். கட்டிங்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ளாரிகல்ச்சர்ல வரும். பட்டிங்கும் பட்டிங்கும், கிராஃப்டிங்கும் வந்து ஃப்ரூட் கிராப்ல வரும். ஸோ எந்த ஃப்ரூட் கிராப்புக்கு எந்த மெத்தட் சூட்டபிள். ஓகே. அத கிளியரா பார்த்துக்கோங்க. அண்ட் எந்த ஸ்ட்ரக்சர்ல க்ரோ பண்றோம். ஸோ கட்டிங்ஸா இருக்கு அப்படின்னா, எந்த அ என்வைரன்மென்ட் கண்டிஷன் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஹியூமிடிட்டி மெயின்டெயின் பண்ணணும், எந்த டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது பிளான்ட் ஸ்ட்ரக்சர், ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ ரன்னர், சக்கர்ஸ், அ கார்ம்ஸ் இதெல்லாம் இருக்கும். அது மேக்ஸிமம் டேட் பாம், பனானா, ஸ்ட்ராபெர்ரிலாம் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணக்கூடிய கிராப்ஸு. அதுவும் கிளியரா பார்த்துக்கோங்க. இங்கேயுமே அப்போமிக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அதையும் இங்கேயும் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இதில கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமா 2021ல 17 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2023ல 17 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு 15 கொஷின். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் 15 to 17 கொஷின்ஸ். டாபிக் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 23. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல சீட் ப்ராபகேஷன், வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இது ஒவ்வொரு டாபிக் கீழேயுமே வந்து கொஷின் வரும். ஸோ அதனால டெர்மினாலஜிலாம் வந்து கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. எந்த மெத்தடு எந்த கிராப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்ல எந்தெந்த டாபிக்ஸ்க்கு வந்து ஹை பிரியாரிட்டீஸ் குடுக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு மீடியா அண்ட் கண்டெய்னர்ஸ். ஓகே. ஒவ்வொரு மீடியா வந்து எந்த ப்ரொப்போர்ஷன்ல யூஸ் பண்ணணும், அதோட ஸ்பெசிஃபிகேஷன். சம் மீடியால வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். சம் மீடியால நியூட்ரிஷன் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். எவ்வளோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு எந்த லெவல்ல பிஹெச் இருக்கு, அதெல்லாம் வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சீடு வயபிலிட்டி, லாங்கிடிட்டி அண்ட் டார்மென்சி. சீடு லாங்கிடிட்டி அண்ட் வயபிலிட்டி பார்த்தோம்னா, ஆக்சுவலி சீட வந்து ரீகால்சிட்ரேட் அண்ட் ஆர்த்தடாக்ஸ்ன்னு பிரிச்சிருப்போம். அதில எந்தெந்த சீடெல்லாம் ரீகால்சிட்ரேட்ல வரும், எந்தெந்தெல்லாம் ஆர்த்தடாக்ஸ்ல வரும்னு கிளியரா பார்த்துக்கோங்க. ரீகால்சிட்ரேட் அப்டின்னா, எத்தன டேஸ்க்குள்ள வந்து சோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம வயபிலிட்டி டெஸ்ட்டும், ஜெர்மினேஷன் டெஸ்ட்டுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணணும், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டேக்ஸ், சர்டிஃபைட் டேக்ஸ் இருக்கு. சீட் சர்டிஃபைட் டேக்ஸ் இருக்குல்ல. ஸோ சர்டிஃபைட் சீடுக்கு என்ன கலர் இருக்கு, பிரீடர் சீடுக்கு என்ன கலர் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கிராஃப்டிங் அண்ட் பட்டிங். கிராஃப்டிங் அண்ட் பட்டிங்ல வந்து ஃப்ரூட் கிராப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுங்க. சிட்ரஸ்ல மைக்ரோ கிராஃப்டிங் இருக்கு. அது கொஞ்சம் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கிராஃப்டிங் மெத்தட தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே. கட்டிங்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ளவர் கிராப்புக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்றோம். அதுவும் பார்த்துக்கோங்க. மைக்ரோ ப்ராபகேஷன் அண்ட் மேக்ரோ ப்ராபகேஷன் 2 டெர்மினாலஜி இருக்கு. மைக்ரோ ப்ராபகேஷன் அப்டின்னா பனானா தான். ஸோ பனானால டிஷ்யூ கல்ச்சர் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன கிராப்புக்கெல்லாம் வந்து மைக்ரோ ப்ராபகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஈவன் ஃப்ளாரிகல்ச்சர் கூட யூஸ் பண்ணுவோம். வெஜிடபிள் கூட யூஸ் பண்ணுவோம். அதுவும் பார்த்துக்கோங்க. இங்க பார்த்தோம் அப்டின்னா, கிராஃப்டிங் அண்ட் பட்டிங் வந்து ஃப்ரூட் கிராப் மட்டும் கிடையாது. வெஜிடபிள்லயும் இருக்கு. டொமேட்டோ, பிரிஞ்சால், பொட்டேட்டோ இதெல்லாம் இருக்கு. மோஸ்ட்லி பிரிஞ்சால ரூட் ஸ்டாக்கா யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த கைண்ட் ஆஃப் ரூட் ஸ்டாக், என்ன வெரைட்டி, எந்த ஸ்பீசிஸ வந்து ரூட் ஸ்டாக்கா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ராபகேஷன் த்ரூ ஸ்பெஷலைஸ்டு பிளான்ட் பார்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ப்ராபகேஷன் அதாவது சீட் ப்ராபகேஷன் தான். இந்த சீட் ப்ராபகேஷன கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கோங்க. வெஜிடபிள்க்கும், ஃப்ளாரிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சீட் ரேஷியோலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இங்க வந்து கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. கிராப் படிக்கும்போது அதோடைய ஸ்பெசிஃபைடு கிராப் பார்த்துக்கோங்க.
ஓகே. அதனால தான் இந்த பேசிக் யூனிட்லாம் வந்து நம்ம கிராப்போட சைட் பை சைடா படிக்கும்போது, நமக்கு கிளாரிட்டியும், அ பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா மெமரைஸ் பண்ண முடியும். ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அதாவது கிராஃப்டிங்க்கு வந்து அனாட்டமிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் கிராஃப்டிங்ல பார்த்தோம்னா 2 டைப் இருக்கு. ஒண்ணு கிராஃப்டிங் சக்சஸ் ஆகும்போது, இன்னொன்னு கிராஃப்டிங் ஃபெயில் ஆகும்போது. கிராஃப்டிங் ஃபெயிலியர்ல வந்து நமக்கு அடிக்கடி கேட்கறது வந்து டபுள் கிராஃப்டிங் சிஸ்டம் எதுல யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்போம். பியர்ல யூஸ் பண்ணுவோம். ஏன் யூஸ் பண்ணுவோம்னா கிராஃப்டிங் ஃபெயில் ஆகும். ஸோ அதனால அந்த ரோசேசி ஃபேமிலில ஏன் கிராஃப்டிங் ஃபெயிலியர் இருக்கு. அப்புறம் வால்நட்லயும் ஃபெயில் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கிராஃப்டிங் சக்சஸ் ஆகுது அப்படின்னா, அதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் லைக் பேரன்கைமா டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். சைலம், ஃப்ளோயம் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து செகண்டரி அ வாஸ்குலர் பண்டில் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் ஒரு பேசிக்ஸா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏசெக்சுவல் ப்ராபகேஷன் மெத்தட்ஸ் அதோட மெரிட்ஸ் என்ன? டிமெரிட்ஸ் என்ன? கைமெரா 3 டைப் ஆஃப் கைமெரா இருக்கு. அந்த 3 டைப் ஆஃப் கைமெரால வந்து எது ஸ்டேபிள், எது அன்ஸ்டேபிள் அது மட்டுமாவது கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. மைக்ரோ ப்ராபகேஷன்ல வந்து சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷனுக்கு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் மீடியா யூஸ் பண்ணுவோம். லைக் ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நர்சரி டிசீஸ், பித்தியம், ஃபைட்டோத்தெரா அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பாருங்க. ப்ராபகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸு ஓகே. ஆ குவாலிட்டி மேனேஜ்மென்ட் அண்ட் நர்சரி சர்டிஃபிகேஷன்ஸ். ஓகே. ஆக்சுவலி நம்பலாம் வந்து தமிழ்நாடு வந்து நர்சரியில குவாலிட்டி மேனேஜ்மென்ட்ல நம்மளும் வந்து நம்மளா இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. டாப் ஒர்க்கிங் வந்து கிராஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பட் இருந்தாலும் டெர்மினாலஜி டாப் ஒர்க்கிங், ரெஜுனேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. இதில கொஸ்டின் டைப் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தோம்னா, டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். அப்புறம் ஒரு நியூமெரிக்கல் கேட்குறாங்க. மேட்ச் த ஃபாலோயிங். இதில வந்து அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வராது. இது ரொம்ப சிம்பிள் டாபிக். நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் வந்து இந்த டாபிக் தான். ஓகே. இந்த யூனிட்ல கன்ஃப்யூஷனபிள் டாபிக்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, பட்டிங். எல்லா பட்டிங்கும் ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ, அதில ஒவ்வொரு பட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எந்த கிராப்ல பண்றோம். கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பல்புனா என்ன? காம்னா என்ன? டிவிஷன்னா என்ன? செப்பரேஷன்னா என்ன? இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். பட் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சீட் டார்மன்சி டைப்பு. நெக்ஸ்ட்டு ப்ராபகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். மிஸ்ட் சாம்பர்னா என்ன? ஷேட் நட்னா என்ன? பாலிஹவுஸ்னா என்ன? எல்லாமே கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர். ஆனா, ஒவ்வொன்னுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஒண்ணு இன்னொன்னுலருந்து வேரி ஆகும். ஸோ, அத கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே. யூனிட் நம்பர் 4 மேனேஜ்மென்ட் டெக்னிக்ஸ் ஃபார் ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஓகே. இந்த யூனிட்ல அந்த அளவுக்கு சயின்டிஃபிக் டெர்மினாலஜி இருக்காது. ஸோ, படிக்கிறது ஈஸி, ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இதில கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா, 15 கொஸ்டின்ஸ் வந்து 2021லயும், 2023ல 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டைம் நமக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலா குடுத்துருக்காங்க. பட் டாபிக் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம்னா 22 டாபிக் கிளஸ்டர்ஸ் இருக்கு. பட் ஒரு சிங்கிள் டாபிக் டாமினேட் பண்ணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம எல்லா டாபிக்கும் ஒரு தடவை படிச்சாகணும். ஓகே. இந்த யூனிட்ல எந்த டாபிக்ஸ்லாம் ஹை பிரையாரிடைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிளானிங். ஓகே. லேஅவுட் அண்ட் பிளான்டிங் சிஸ்டம். என்னென்ன பிளான்டிங் சிஸ்டம் இருக்கு? அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? அதுக்குரிய ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ஆர்ச்சர்ட் இருக்கு. நான் 10x10 ஸ்பேசிங் குடுத்து ஒரு ஃபார்மர் நடுறாங்க அப்படின்னா, அந்த ஃபார்மருக்கு 1 ஏக்கருக்கு தேவையான பிளான்டிங் மெட்டீரியல் எவ்வளவா இருக்கும்? அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ட்ரையாங்குலர், ஹெக்ஸாகோனல் இதுக்கெல்லாம் என்ன டிஃபரெண்ட்? அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? எப்படி ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்றது? அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து கிராப்பிங் சிஸ்டம். கிராப்பிங் சிஸ்டம்ல வந்து இன்டர் கிராப்பிங் சிஸ்டம், மல்டி டயர் கிராப்பிங் சிஸ்டம் 2 சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டி டயர் கிராப்பிங் படிக்கும்போது ஸ்பைஸ் அண்ட் பிளான்டேஷன ரெஃபர் பண்ணி படிங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. பிளாக் பெப்பர், டீ, காஃபி, ரப்பர், கோகனட் இதெல்லாம் வந்து மல்டி டயர் கிராப்புக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்தது இன்டர் கிராப்பிங் படிக்கும்போது எதெல்லாம் வந்து இன்டர் கிராப்பிங் சூட்டபிள், எதெல்லாம் நாட் சூட்டபிள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம நம்ம இன்டர் கிராப்பிங்க்கு மோஸ்ட்லி வந்து லெகுமினேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது பர் ஹெக்டருக்கு எவ்வளோ நைட்ரஜன ஃபிக்ஸ் பண்ணுது பர் இயர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த டேட்டாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் பேசிஸ்ல பார்த்தோம்னா மொத்தம் 17 எசென்ஷியல் எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்ஸோட ஃபங்ஷன்ஸ். ஓகே. சப்போஸ்
அதோட டெஃபிஷியன்சி வரும்போது எந்த மாரி பேசிக் சிம்ப்டம்ஸ காட்டும். அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அத கிராப் பேசிஸ்லயும் படிச்சு வச்சுக்கோ. எல்லா கிராப் படிக்கிறோமோ இல்லையோ, கொஞ்சம் பேசிக்ஸ் கிராப் படிச்சுக்கோங்க. மேங்கோ, பனானா, சிட்ரஸ், கிரேப்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரீசென்ட்டா ஏதாவது வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து ரீசென்ட்டா ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்குன்னா, அதுவும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ல பார்த்தோம்னா, காலிஃப்ளவர், பீ, டொமேட்டோ, ஆ அ டொமேட்டோ, பொட்டேட்டோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆர்கானிக் மென்யூ அண்ட் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன் பார்ட். அதோட கிரேடு. இப்ப யூரியான்னு எடுத்துட்டோம் அப்டின்னா, அதுல நைட்ரஜன் 46% இருக்கும். இப்ப டிஏபி எடுத்துட்டோம்னா நைட்ரஜன் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும். அது எந்த கிரேடுல இருக்கு அப்டிங்கிறத கிளியரா பார்த்துக்கோங்க. அடுத்தது பயோ ஃபர்டிலைசர். பயோ ஃபர்டிலைசர், நைட்ரஜன் ஃபர்டிலைசர், பாஸ்பரஸ் சொலுபலைசிங் ஃபர்டிலைசர் இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. இதுல வந்து கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. ஆர்கானிக் மென்யூஸ் அண்ட் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. நார்மலா குடுத்துருவாங்க. நைட்ரஜன் வந்து பெர் ஹெக்டருக்கு 10 கேஜி அப்ளை பண்ணணும் அப்டின்னா, அத நீங்க யூரியா ஃபார்ம்ல அப்ளை பண்ணணும் அப்டின்னா, எவ்ளோ யூரியா போடுவீங்க? அப்டின்னா, அது 100/46 இன்ட்டு எவ்ளோ? ஸோ, அந்த கால்குலேஷன் தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல 2 கால்குலேஷன் ஏரியா இருக்கு. ஒண்ணு ஃபெர்டிலைசர் கால்குலேஷன் இருக்கு. இன்னொன்னு பிளானிங் கால்குலேஷன் இருக்கு. 2 கால்குலேஷன் வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது சாயில் ரியாக்ஷன். அதாவது ஆசிட் சாயில், அல்கலைன் சாயில், சலைன் சாயில் இருக்கும். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது? ஜிப்சம் எவ்வளோ அப்ளை பண்ணணும்? லைம் எவ்வளோ அப்ளை பண்ணணும்? கிரீன் மென்யூர் எங்க அப்ளை பண்ணணும்? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. அண்ட் என்னென்ன கிராப்ல ஆசிட்ல வளரும்? என்னதெல்லாம் அல்கலைன் டாலரேட்டா இருக்கு? ஃப்ரூட், வெஜிடபிள், ஃப்ளாரி எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ்டா பார்த்துக்கோங்க. ஓகே. சில சமயம் ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்லயும் கேட்க சான்சஸ் அதிகம். ஓகே. இந்த டாபிக் எல்லாமே வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஆன்டி டிரான்ஸ்பிரன்ட் அதோட டைப்பு, கயோலின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கிராப்பிங் சிஸ்டத்துல இன்டர் கிராப்பிங், மல்டி டயர் கிராப்பிங், இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசேஷன், இரிகேஷன் வந்து மைக்ரோ இரிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஸ்கீம் இருக்கனால அதுல யாரெல்லாம் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க. ஆர்கானிக் மென்யூஸ் படிச்சுக்கோங்க. பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சாயில். பிளானிங் லேஅவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறீங்களோ இல்லையோ, இதுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோர் கல்ச்சர், சாயில் ஃபர்டிலிட்டி, சாயில் ரியாக்ஷன், ஆசிட் சாயில், சலைன் சாயில் அண்ட் அல்கலைன் சாயில் கிளியரா படிச்சுக்கோங்க. அண்ட் சலைனுக்கும், அல்கலைனுக்கும் என்ன டிஃபரெண்ட்? அத எப்படி வந்து அ என்ன ரெமெடி குடுத்து ஓவர் கம் பண்ணலாம்? அப்படிங்கிறத தெளிவா பாருங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்கோட ரிலேட்டடா ஆனா கிராப் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்பெஷல் ஹார்ட்டிகல்ச்சர் டெக்னிக். ஒவ்வொரு கிராப்லயும் வந்து ஸ்பெஷல் ஹார்ட்டிகல்ச்சர் டெக்னிக்ஸ் இருக்கு. கிரைசாந்தியம் பார்த்தோம் அப்படின்னா 3 பிஞ்சிங் பண்ணுவோம். எந்த பிஞ்சிங் வந்து இயர்லி கிராப் குடுக்கும், எந்த பிஞ்சிங் வந்து ஹை ரிட்டர்ன் குடுக்கும், அத வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. ரோஸ்ல வந்து கிரீன் ஹவுஸ்ல வந்து நெறைய பிராக்டிசஸ் பண்ணுவோம். அதையும் தெளிவா பாருங்க. ஓகே. ட்ரெய்னிங் அண்ட் ப்ரூனிங். ட்ரெய்னிங் அண்ட் ப்ரூனிங்கோட பிரின்சிபல் பார்த்துக்கோங்க. டைப் பார்த்துக்கோங்க. கிரேப்ஸ், கிவி ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட் இந்த 3க்கும் வந்து ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, அது எல்லாமே வந்து வைன் டைப்பு இல்லையா? அதெல்லாம் கேட்பாங்க. இது நீங்க வந்து கிரேப்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிங்க. அதோடைய ட்ரைனிங் சிஸ்டமும் மாறும், ப்ரூனிங் சிஸ்டம் மாறும். ப்ரூனிங் சிஸ்டம் வந்து ரீஜியன் ஸ்பெசிஃபிக்கா. தமிழ்நாட்டுல ஒரு மாரி இருக்கும். தமிழ்நாட்டுல ஒரு மாரி இருக்கும். நார்த் இந்தியால ஒரு மாரி இருக்கும். சென்ட்ரல் இந்தியால ஒரு மாரி இருக்கும். ஸோ, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங். கிரேப்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுங்க. ஹெச்டிபிக்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க. ஹெச்டிபிக்கு ப்ரூனிங் இல்ல ட்ரைனிங், ப்ரூனிங் ப்ராப்பரா பண்ணலாட்டி ஹெச்டிபில இது பண்ண முடியாது. சில கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியும் பண்ணுவோம். இதுல வந்து ரூட் ஸ்டாக்கு, சயான் இதெல்லாமே வந்து ட்ரைனிங், ப்ரூனிங்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ப்ளே பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கிராப் ரெகுலேஷன்ல வரக்கூடிய டாபிக். இதெல்லாம் கிராப் ஸ்பெசிஃபிகேஷன்ல படிச்சுக்கலாம். ஓகே. கொஸ்டின் டைப் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தோம் அப்டின்னா, எல்லா டைப்லயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் பேசிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, அசர்ஷன், டிசிஷன் அதாவது மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து இங்க அதிகமா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் நியூமரிக்கல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம சொன்ன 2 போர்ஷன் வந்து நியூமெரிக்கல் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த 2 போர்ஷனையும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நியூமெரிக்கல் வரும். இத நம்ம சயின்டிஃபிக்கா படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் கான்செப்ட்டா படிச்சாவே போதும். இந்த டாபிக்ல நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. இதுல கன்ஃப்யூசபிள் பேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சாயில் ரியாக்ஷன்ஸ். ஓகே.
ஜிப்சம், லைம் இதெல்லாம் வந்து எதுக்கு அப்ளை பண்ணணும்? இதெல்லாம் ரீசனிங்ல கேட்கும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். ஓகே. அடுத்தது டெஃபிஷியன்சி சிம்ப்டம் வந்து ஒவ்வொரு டைம் வந்து எல்லாமே ஒரே மாரி சிம்ப்டம்ஸா இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிராப்பிங் சிஸ்டம். எப்பயுமே வந்து மல்டி டயர் கிராப்பிங் சிஸ்டமும், மிக்ஸ்டு கிராப்பிங் சிஸ்டமும் குழப்பும். ஓகேவா? அதெல்லாம் என்ன டிஃபரெண்ட் ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த டாபிக்ல இருந்து உங்களால மேக்ஸிமம் மார்க்ஸ ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் நம்பர் 5ல இருந்து யூனிட் நம்பர் 9 வர புரொடக்ஷன் டெக்னாலஜி. இந்த புரொடக்ஷன் டெக்னாலஜி படிக்கிற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட்டு எல்லா புரொடக்ஷன் டெக்னாலஜிலயும் நம்ம பர்ட்டிகுலர் கிராப்ப சூஸ் பண்ணுவோம். அந்த பர்ட்டிகுலர் கிராப்ல எந்த வெரைட்டி டாமினன்ட் பண்ணுது? எந்த வெரைட்டி நியூவா ரிலீஸ் ஆயிருக்கு? அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? எங்க ரிலீஸ் பண்ணாங்க? அதோட ஈல்டு எவ்வளவு? அத ப்ராப்பரா படிச்சிடணும். அடுத்தது அதோட ஸ்பெஷல் ஆப்பரேஷன் மெத்தட். லைக் கல்டிவேஷன் ஆப்பரேஷன் மெத்தட் இருக்கும் அந்த பர்ட்டிகுலர் கிராப்புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப்ஸ். கிரேப்ஸுக்கு ட்ரைனிங், ப்ரூனிங் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஹார்வெஸ்டிங் இம்பார்ட்டன்ட். எப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணணும்? அதே மாரி பனானால வந்து எர்த்திங் அப், டீனாவ்லிங், பஞ்ச் கவரிங் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பிங் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்றாரு. ஓகே. ஸோ ஒவ்வொரு டாபிக்கும், ஒவ்வொரு கிராப்புக்கும் சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் பிரையாரிடைஸ் பண்ணி படிக்கணும். ஓகே. ஸோ யூனிட் நம்பர் 5 புரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஃப்ரூட் கிராப்ஸ். இதுல கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா 2021ல 32 கொஸ்டின்ஸும், 2023ல 26 கொஸ்டின்ஸும், நம்ம இப்ப கரண்டா வந்து 30 கொஸ்டின் அஃபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 28. ஓகே. மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேங்கோ, கிரேப்ஸ், சிட்ரஸ், பனானா, பப்பாயா, ஈவன் சப்போட்டா, பைனாப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ். ரீசென்ட்டா சம் கிராப்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிராப்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. லைக் அவகேடோ, பேஷன் ஃப்ரூட்டு, அது இல்லாம ஜாமுன், கரோண்டா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம நேட்டிவ் கிராப். அதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. எந்த டாபிக் அதிகமா பிரையாரிடைஸ் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராபகேஷன். நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ்ல எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இங்க கிராப் வைஸா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது வெரைட்டி அண்ட் ஹைபிரிட்ஸ். வெரைட்டி அண்ட் ஹைபிரிட்ஸ் தமிழ்நாட்டுல எந்த வெரைட்டி க்ரோ ஆகுது அதுவும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போட்டா, பப்பாயாலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி பப்பாயால வந்து கைனோடயோசியஸ், டயோசியஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எதெல்லாம் கைனோடயோசியஸ், எதெல்லாம் டயோசியஸ்ன்னு பார்த்துக்கோங்க. பனானால வந்து பிளாடி லெவல் வச்சு படிங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஏ ஏபி பிளாடி, இதெல்லாம் வந்து ட்ரிப்ளாய்டி, இதெல்லாம் டிப்ளாய்டி கிளியரா படிங்க. சிம்ப்சன் அண்ட் ஷேப்பர் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அத தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸ்பெஷல் ஹார்ட்டிகல்ச்சர் டெக்னிக் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்டிகல்ச்சர் இருக்கும். ஈவன் ஃப்ளவரிங் இன்டியூஸ் பண்றதுக்கு இருக்கும். மில்க் பகார் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இதுல 3 டைப் ஆஃப் பகார் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். மில்க் பகார், ஆம்பி பகார் அண்ட் அஸ்து பகார். எந்த பகார் ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட்டா இருக்கும்? அதாவது நார்மலா வந்து சவுத் இந்தியால பகார் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் எந்த பகார் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணா பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கிராப்புக்கு ஒரு யூசஸ் இருக்கும். ஒரு நியூட்ரிஷன் கம்போசிஷன் இருக்கும். அத கிளியரா பார்த்துக்கோங்க. பிசியாலஜிக்கல் டிஸார்டர் நம்மளால எல்லா கிராப்புக்கும் படிக்க முடியலாட்டியும், அட்லீஸ்ட் ஆப்பிள், கிரேப்ஸ், ஸ்வீட் ஆரஞ்ச், சிட்ரஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. கிரேப்ஸ் கொஞ்சம் அதிகம் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆப்பிள் பார்த்துக்கோங்க. ஆப்பிள் படிச்சீங்கன்னா, ஓரளவுக்கு ஹோல் டெம்பரேட் ஃப்ரூட் கவர் பண்ற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஸ்பீசிஸ் அண்ட் வெரைட்டீஸ். ஓகே. ஸ்பீசிஸ் அண்ட் வெரைட்டி வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு குடுக்கணும்னா, பனானாக்கும், பப்பாயாக்கும் குடுக்கணும். என்ஆர்சிடி வந்து ரீசென்ட்டா வெரைட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது இல்லாம அவகேடோல வந்து டைப் ஏ, டைப் பி வெரைட்டீஸ்லாம் இருக்கும். அதுனா என்னன்னு பார்த்துக்கோங்க. பிடிஎஸ்டி சிஸ்டத்த கிளியரா படிச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. எந்த வெரைட்டிலாம் ஏல கிளாஸிஃபை ஆகும், எந்த வெரைட்டிலாம் பில கிளாஸிஃபை ஆகும்னு படிச்சுக்கோங்க. ஓகே. ஸ்பீசிஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகே. அது மோஸ்ட்லி டெம்பரேட் ஃப்ரூட்ல தான் மோஸ்ட்லி போம் டைப்பு, ப்ரூன் டைப். வாட் இஸ் போம்? வாட் இஸ் ப்ரூன்? ஓகே. அதுல வந்து என்னென்ன ஸ்பீசிஸ் வரும் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரிஜின் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா கிராப்புக்கும் முடிஞ்சா படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இன்ட்ரோடியூஸ்டு கிராப்புக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர் பப்பாயாக்கு படிச்சுக்கோங்க. அடுத்தது பிளான்ட் குரோத் ரெகுலேட்டட் ஹோல் யூஸ் படிச்சுக்கோங்க. ப்ராபகேஷன்ல இருந்து ஃப்ரூட் செட்டு, ஈவன் பைனியல் பேரிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லா ஹோல் யூஸுமே படிச்சுக்கோங்க. சரியா?
சீசன் அண்ட் கிளைமேட் ரெக்யர்மெண்ட், ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் கிராப். இது கண்டிப்பா கேட்பாங்க. எதெல்லாம் ட்ராபிக்கல், எதெல்லாம் சப்ட்ராபிக்கல், எதெல்லாம் டெம்பரேட்ன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. லிச்சி வந்து சப்ட்ராபிக்கல். இது எப்பயுமே எல்லாத்துக்கும் குழப்பம். அதனால தான். ஓகே. ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரேப்ஸ். ஓகே. வெரைட்டி அண்ட் ப்ரீடிங். வெரைட்டி அண்ட் ப்ரீடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சீட்லெஸ் வருது அப்படின்னா எதனால வருது? எந்த வெதர் செல்ஃப் இன்கம்பேட்டபிள்னால வருதா? இல்ல பார்த்தினோகார்பினால வருதா? இல்ல வந்து சீட் அபார்ட் ஆகுறதுனால வருதா? இல்ல ட்ரிப்ளைடியால வருதா? ஸோ ரீசன்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரீடிங் வந்து அவ்ளோ டெப்த்தா போகலாட்டியும், அவுட்லைன்ஸ் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. அதில ஏதாவது எது அதாவது எதுக்காக ப்ரீடிங் மெத்தட் இம்பார்ட்டன்ட்னா, சீட்லெஸ் ஃப்ரூட் கிரியேட் பண்றதுக்காக ப்ரீடிங் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகே. சீட்லெஸ்க்காக மட்டும் தான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த எல்லா டாபிக்கும் ஒரு தடவ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிளைமேட் அண்ட் சாயில் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கஸ்டர்ட் ஆப்பிள், கிளைமேட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஆப்பிள், மோஸ்ட்லி டெம்பரேட் ஃப்ரூட்னையும் படிச்சுக்கோங்க. கிராப் மார்ஃபாலஜி ஆஃப் பைனாப்பிள், அதாவது சக்கர், க்ரோ க்ரவுன், ஸ்லிப் இந்த 3க்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அது எங்கேருந்து வரும்னு பார்த்துக்கோங்க பைனாப்பிள்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. மேஜர் கிராப்புக்காவது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மெச்சூரிட்டி இண்டிசஸ் எல்லா கிராப்புக்கும் மெச்சூரிட்டிஸ் இண்டிஸ் படிச்சுக்கோங்க. எதெல்லாம் கிளைமேட்ரிக், எதெல்லாம் நான் கிளைமேட்ரிக், ரைப்பனிங் டெம்பரேச்சர் எவ்வளவு, ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவு, எத்துலயும் எவ்வளோ பிபிஎம் யூஸ் பண்ணணும் எல்லாமே கிளியரா பார்த்துக்கோங்க. நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி அண்ட் மேனேஜ்மெண்ட், பனானா, ஃபிசியாலஜிக்கல் டிஸார்டர் ஆஃப் கிரேப்ஸ். கொஞ்சம் கிரேப்ஸ், மேங்கோ, பனானா, கிரேப்ஸ், சிட்ரஸ், பப்பாயா, கோவா, சப்போட்டா. இது கொஞ்சம் மேஜர் கிராப். இது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே படிங்க அந்த கிராப்லாம். ஓகேவா? பிளான்டிங் சிஸ்டம் அண்ட் ஸ்பேசிங் ஆஃப் மேன்ஜீன், ப்ரொடெக்டட் கல்டிவேஷன்ஸ், ஸ்பீசிஸ் அண்ட் ஜோன் கிளாசிஃபிகேஷன்ஸ், ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன், ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங் டெர்மினாலஜிஸ் ஆஃப் கிரேப்ஸ். ஓகே. வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், ஃபர்டிகேஷன், சிட்ரஸ் அண்ட் கிரேப்ஸ். ஃபர்டிகேஷன் வந்து பப்பாயாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பப்பாயா ரிலேட்டட் டெர்மினாலஜி ஃபர்டிகேஷன் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஈவன் ஃபர்டிகேஷன்னாவே என்னன்னு கேட்பாங்க. ஃபெர்டிலைசர் பிளஸ் இரிகேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோ. கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ட் கொஷின் தான் நெறைய இருக்கு. ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல இருக்கு. நியூமெரிக்கல் ஃபார்முலா வருது. அதாவது இந்த எவ்வளோ கெமிக்கல் ஸ்ப்ரே பண்றது, இல்ல எவ்வளோ நியூட்ரிஷன் அப்ளை பண்றது, இது கிராப் பேசிஸ்ல கேட்டிருப்பாங்க. ஸோ, அதனால நியூமெரிக்கல் ஃபார்முலா வந்து இங்க அதிகமா இருக்கும். ஓகே. ஆக்சுவல் இதில கன்ஃப்யூசபிள் பேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல், டெம்பரேட் அந்த அந்த கன்ஃப்யூஷன் போர்ஷனா இருக்கும். பிஜிஆர் கான்சன்ட்ரேஷன்ஸ் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஹை பிபிஎம் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கிரியேட் ஆகும். சரியா? அதனால கொஞ்சம் பிபிஎம் வந்து கம்மி எஃபெக்ட்ல 10-20 பிபிஎம்குள்ள தான் இருக்கும். சிலது வேரி ஆகும். அத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பகார் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து 3 டைப் ஆஃப் பகார் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதில மெஜாரிட்டி ஆஃப் கிராப்புக்கு வந்து மிட் பகார் தான் சூட்டபிள் ஆகும். அது வந்து ஈவன் சம் ரீஜியன் ஸ்பெசிஃபிக்கா வந்து அ ஆம்பி பகாரும், ஹஸ்த் பகாரும் சூட் ஆகும். அது ரீஜியன் ஸ்பெசிஃபிக்கு. பட் மிட் பகார் வந்து ஆல் ஓவர் வந்து சூட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூட் ஸ்டாக்ஸ் வந்து கிராப் ஸ்பெசிஃபைட், வெரைட்டி ஸ்பெசிஃபைடா பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிராப்புக்காவது ரூட் ஸ்டாக்ஸ் வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. அதுவும் கிரேப்ஸுக்கும், சிட்ரஸுக்கும் ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஓகே. யூனிட் நம்பர் 6 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் வெஜிடபிள் கிராப்ஸ். கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா 2021ல 21 கொஷின்ஸ், 2023லயும் 21 கொஷின்ஸ் இருக்கு. இந்த வருஷம் அஃபிஷியலா 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆக்சுவலா இந்த 21 கொஷினுமே மேபி பேசிக்ஸ்ல கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து வெஜிடபிள் ரிலேட்டடா கவர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம 30 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த டாபிக் கிளஸ்டர்ஸ்ல பார்த்தோம்னா டோட்டலா 27 டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் இருக்கு. ஓகே. இந்த யூனிட்ல எந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஹை பிரையாரிட்டீஸ் குடுக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெரைட்டி அண்ட் ஹைபிரிட்ஸ். வெஜிடபிள்ல நெறைய வெரைட்டி, ஹைபிரிட்ஸ் இருக்கு. பட் ரீசன் வெரைட்டி, தமிழ்நாட்டுக்கு சூட்டபிளான வெரைட்டி கொஞ்சம் கிளியரா ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்த்து வச்சுக்கோங்க. ஈவன் ஒவ்வொரு வெரைட்டிலயுமே சில கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிராப்லயுமே கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இப்ப டெம்பரேட் கிராப்ஸ் எடுத்துட்டோம்னா, ஏர்லி, மிட், லேட்ன்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. சிலது வந்து டிட்டர்மினன்ட் அண்ட் இன்டிட்டர்மினன்ட் பிரிச்சிருப்பாங்க.
ஏசியாட்டிக், யூரோப்பியன் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. எதெல்லாம் ரெசிஸ்டன்ட் வெரைட்டீஸ், எதெல்லாம் வந்து சம் யூசஸ் பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கரோட்டினைட் ரிச் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆந்தசைன் ரிச் ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் டிஸார்டர். மேக்ஸிமம் எல்லா கிராப்பும் கவர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி சம் இம்பார்ட்டன்ட் டொமேட்டோ, பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இது கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். கம்போசிஷன் யூசஸ் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் பெரனியல் வெஜிடபிள்ஸ் கவர் பண்ணுங்க. அது இல்லாம பீட்ரூட், ரெட் கேபேஜ், பிரிஞ்சால் நமக்கே தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் மெடிசினல் வேல்யூ அதிகமா இருக்கும். பிண்டி இதுக்கெல்லாம் கொஞ்சம் மெடிசினல் வேல்யூ அதிகமா இருக்கும். அதுவும் கவர் பண்ணிக்கோங்க. மெச்சூரிட்டி இண்டிசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஃப்ரூட் மேக்ஸிமம் வெஜிடபிள் கிராப்ஸ வந்து அ பிஃபோர் ரைப்பனிங்கே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் இல்லையா? அதிலும் குக்கர் பிட்ஸுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா மெச்சூரிட்டி இண்டெக்ஸ் பார்க்கும். ஆஷ் கார்டுக்கு, வாட்டர்மெலனுக்கு, மஸ்க் மெலன், வாட்டர்மெலனுக்கு மெச்சூரிட்டி இண்டெக்ஸஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு 2க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கோங்க. பொட்டேட்டோக்கு வந்து ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் பார்த்துக்கணும். அந்த சபரைசேஷன்லாம் வந்து ஒரு டெர்மினாலஜி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. பீஸ்ல வந்து ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கும். அதெல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. சாயில் அண்ட் கிளைமேட் ரெக்யர்மென்ட் பார்த்தோம் அப்படின்னா, லைக் இதில வந்து கூல் சீசன் வெஜிடபிள் அண்ட் வார்ம் சீசன் வெஜிடபிள் பிரிச்சிருப்பாங்க. அதோட கிளாசிஃபிகேஷன் எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படும், ஃபார் மோல்ட்டிங் எவ்வளோ டெம்பரேச்சர் வரும், ஃப்ளவரிங் இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படும், வெர்னலைசேஷன் டெர்மினாலஜி எல்லாமே வந்து வெஜிடபிள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிராப் மார்ஃபாலஜி வந்து வெஜிடபிளுக்கே உரிய டாபிக் இந்த கிராப் மார்ஃபாலஜி. ஓகே. ஸ்டெம் மாடிஃபிகேஷன், லீஃப் மாடிஃபிகேஷன், ரூட் மாடிஃபிகேஷன் இருக்கும். பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் டேஸ். பொட்டேட்டோ இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் டேஸ். மேக் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. யாம், டாப்பியோகோ இதெல்லாம் வந்து எதோட மாடிஃபிகேஷன் கிளியரா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குழப்பம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, சீட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பண்றதுனால, ஆ காலிஃப்ளவர், கேபேஜ் இதெல்லாம் வந்து எந்த மெத்தட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் இருக்கும். சீட் டூ சீடு இல்ல வந்து ஹெட் டூ சீடு இந்த மாரி நெறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதே மாரி எந்த மாரிலாம் சீட் ப்ரொடக்ஷன் பண்றோம். அதுக்கப்புறம் ஜெனடிக் பேசிஸ்ல அதாவது அ எந்த ஜெனடிக் மெத்தடாலஜி வச்சு அதாவது எந்த ப்ரீடிங் மெத்தட வச்சு நம்ம ம். சீட் புரொடக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம மேல் ஸ்டெரிலிட்டி யூஸ் பண்றோமா? இல்ல வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணுவோமா? இப்ப வந்து பீஸ்லாம் வந்து செல்ஃப் பாலினேஷன் ஏன் செல்ஃப் பாலினேஷனா இருக்கு? ஸோ இது மாதிரி ரொம்ப பேசிக் ஜெனடிக்ஸ் படிச்சா போதும். ரொம்ப டீப்பா போணும்னு அவசியம் இல்ல. இது எல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. லைக் பல்புலஸ் வெஜிடபிள்ஸ் அதோட கிளாசிஃபிகேஷன் ஆனியன், கார்லிக் எப்ப ஹார்வெஸ்ட் பண்ணணும்? எல்லாமே கிளியரா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி வெஜிடபிள்ல இருக்கு. இப்போ பொட்டேட்டோலாம் எடுத்துட்டோம்னா 2 ப்ராபகேஷன் இருக்கும். ட்ரூ பொட்டேட்டோ சீட் இருக்கும். நெக்ஸ்ட் சீட் ஃபிளார் டெக்னிக் இருக்கும். அப்படின்னா என்ன? ஒரு சபரைசேஷன் ஒரு டெக்னாலஜி இருக்கும். நெறைய டெர்மினாலஜிஸ் இருக்கும். அந்த டெர்மினாலஜிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஹைபிரிட் சீட் புரொடக்ஷன், மெச்சூரிட்டி இண்டெக்ஸஸ் அதாவது எஸ்பெஷலி டொமேட்டோக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் லோக்கல் மார்க்கெட்டுக்கு ஒரு டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ப்ராசஸிங்க்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அது கிரேடிங் பிரிப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிளியரா படிச்சுக்கோங்க. நர்சரி டிசீஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா கிராப்புக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பிளான்டிங் வெஜிடபிள்ஸ் அப்படினால, நமக்கு நர்சரி டிசீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர் வந்து குக்கர் பிட்ஸோட ரிலேட் ஆனது. ஸோ குக்கர் பிட்ஸ தெளிவா பார்த்துக்கோங்க. எதெல்லாம் மேல் எக்ஸ்பிரஷன், எதெல்லாம் ஃபீமேல் எக்ஸ்பிரஷனுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பெரனியல் வெஜிடபிள் மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ம் ஆனுவல். ஸோ எதெல்லாம் வந்து பெரனியல்ல இருக்கு. சௌசௌவுக்கு சீட் ரேஷியோ படிச்சுக்கோங்க. ஒரு சீட் நட்டா எத்தன சீட் வரும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கும். அது நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் மொனோஷியஸ், டயோஷியஸ் வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. குக்கர் பிட்ஸ்லயும் அத பார்த்துக்கோங்க. காக்ஸினியாலயும் அத பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் பிசியாலஜிக்கல் டிஸார்டர்ஸ் அண்ட் ரெமடி கார்லிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். பாலினேஷன் பிஹேவியர் வந்து அமெராந்தஸ், ஆனியனுக்கு கொஞ்சம் பாலினேஷன் பிஹேவியர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் புரொடெக்டட் கல்டிஸ்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோயிங் அண்ட் நர்சரி பிராக்டிசஸ், ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பொட்டேட்டோக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் கண்டுபிடிச்சா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? ஓகே. நெக்ஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ஸ்.
கொஷின் டைப் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் டைரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அந்த டைரக்ட் கொஷின்ல வெரைட்டி கேட்பாங்க. ஈவன் ஃப்ரூட் டைப் கேட்பாங்க. இப்போ பொட்டேட்டோலாம் வந்து சொலனேசியே ஃபேமிலி வரும். நம்ம பொட்டேட்டோ தான் பார்த்துருக்கோம். அதோட சீடு பார்த்துருக்க மாட்டோம். அப்ப டக்குன்னு திங்க் பண்ணுவோம், ஓகே இது சொலனேசியே ஃபேமிலி. அப்ப என்ன ஃப்ரூட் டைப் இருக்கும். ஸோ இது மாரி ஃப்ரூட் டைப் கேட்பாங்க. பிரிஞ்சால், டொமேட்டோ இதோட ஃப்ரூட் டைப்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்ல வந்து மேக்ஸிமம் பிசியாலஜிக்கல் டிஸார்டர்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க. அதனால தான் கொஞ்சம் பிசியாலஜிக்கல் டிஸார்டர்ஸ் வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே. நியூமெரிக்கல் அண்ட் ஃபார்முலா லைக் குரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்ளிகேஷன் இல்ல வந்து ஆ பிளான்டிங் டிஸ்டன்ஸ் இது மாரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சாப்டர்ல கன்ஃப்யூசபிள் பேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்ஃபாலஜி. பொட்டேட்டோனா டியூபர், ஆனியன் அண்ட் கார்லிக்னா பல்ப், ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக் ரைசோம், கொலோகேஷியா கார்ம், ஸ்வீட் பொட்டேட்டோ ரூட் டியூபர் இது மாதிரி மேத்ஸ்ல கேட்பாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் பெரனியல் வெஜிடபிள் லிஸ்ட். ரொம்ப ஈஸியா வந்து படிக்கலாம். ஆனா நம்ம கொஞ்சம் படிக்க வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பெரனியல் வெஜிடபிள்னு கேட்பாங்க. சூஸ் ஒன் பெரனியல் வெஜிடபிள். அதர்வைஸ் சூஸ் ஆட் ஒன் அவுட். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். செக்ஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் குக்கர் பிட்ஸு கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே. குக்கர் பிட்ஸ்ல தெளிவா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லெகுமினஸ்ல சில இது வந்து கிராஸ் பாலினேஷன். ஆக்சுவலி லெகுமினஸ்ல வந்து மோஸ்ட்லி செல்ஃப் பாலினேஷன் ஆகும். 1 ஆர் 2 வந்து கிராஸ் பாலினேஷனா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே. யூனிட் நம்பர் 7 ஃப்ளாரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். நெறைய பேத்தோட ஃபேவரட் டாபிக் வந்து ஃப்ளாரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டனிங்கா தான் இருக்கும். இத 2ஆ பிரிச்சுருங்க. ஒண்ணு கமர்ஷியல் ஃப்ளாரிகல்ச்சர், இன்னொன்னு வந்து லேண்ட்ஸ்கேப்பிங். இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்ல ஃபர்ஸ்ட்டு கிராப்ப கவர் பண்ணு. அதாவது எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு கலர் பேஸ்டு. ஓகே. எதெல்லாம் வந்து கலர்டு ஃப்ளவர்ஸா இருக்கு. ரெட் கலர் எது, ஒயிட் கலர் எது, எல்லோ கலர் எது, ப்ளூ கலர் எதுன்னு பிரிச்சுருங்க. அதுக்கப்புறம் சீசன் பேசிஸ். வின்டர் சீசன், சம்மர் சீசன் இதெல்லாம் அதுக்கப்புறம் ஆனுவல், பெரனியல் இப்படி பிரிச்சு படிங்க. எதெல்லாம் வந்து ட்ரீல வந்து அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ட்ரீலாம் வந்து எல்லோ கலர் ஃப்ளவர், எதெல்லாம் வந்து ரெட் கலர் ஃப்ளவர்ன்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு கேட்பாங்க. ஸோ அத கொஞ்சம் கிளியரா படிக்கணும். அதுக்கப்புறம் லானுக்கு அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்டன்ஸ். ஓகே. இந்தியா லெவல்ல கார்டன் படிங்க. அதே மாரி தமிழ்நாட்டிலயும் நமக்கு நெறைய கார்டன்ஸ் இருக்கு. அந்த கார்டன் டைப்ப படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் கார்டன், இதெல்லாம் புத்திஸ்ட் கார்டன், இதெல்லாம் இங்கிலீஷ் கார்டன். ஸோ அது மாரி கார்டன் டைப்ஸும் கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே. கமர்ஷியல் ஃப்ளாரிகல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா லூஸ் ஃப்ளவர், கட் ஃப்ளவருக்கு 2க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. ஏன்னா, தமிழ்நாடு வந்து ஃப்ளாரிகல்ச்சர்ல லீடிங்ல தான் இருக்கும். ஸோ, அதனால இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. இதுல கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 2021ல 23 கொஸ்டின்ஸும், 23ல 17 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த டைம் அஃபிஷியலா 30 கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இங்க டாபிக் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம்னா 30. பயங்கர வைடா கேட்பாங்க. நெறைய டாபிக்ஸ கவர் பண்ணுவாங்க. ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வருமா? அப்டின்னா கிடையவே கிடையாது. ஆனா சேம் அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். பட் வேற வேற கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா நமக்கு நெறைய ஃப்ளார்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஃப்ளார்ஸ் வேணா கேட்பாங்க. இல்லையா? இந்த யூனிட்ல எந்த டாபிக்க நெறைய பிரையாரிட்டி குடுக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் கட் ஃப்ளவர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து பேக்கேஜிங். பேக்கேஜிங்ல வந்து கிளானியோலஸும், ஆன்தூரியமும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா, அதுக்கு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பேக்கேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு அதோட வேஸ்ட் லைஃப்ப இன்கிரீஸ் பண்றதுக்கு சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். அதுல சொல்யூஷன்ல டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கல் லைக் ஆன்டி எத்திலீன் யூஸ் பண்ணுவோம். சில சமயம் பாக்டீரியாசைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதெல்லாம் என்னென்ன கெமிக்கல் அப்படிங்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க. அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளியரா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ளவர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். டின்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். டின்டிங் அப்படின்னா டியூபரஸ்ல யூஸ் பண்ணுவோம். கலரிங் பண்றது. ஸோ, அதெல்லாம் எப்படி பண்றாங்க? அந்த டெர்மினாலஜிலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே. ஸ்பீசிஸ் அண்ட் வெரைட்டி. ஜாஸ்மின், ரோஸ் இதுலலாம் கொஞ்சம் ஸ்பீசிஸ் அதிகமா இருக்கும். அந்த ஸ்பீசிஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ட் குடுங்க. கிரைசாந்தித்திலேயே ஸ்பீசிஸ் இருக்கும். கொஞ்சம் ரோஸ்லாம் கலர்டு. இந்த ஒவ்வொரு ஸ்பீஸுக்கும் ஒரு சில கலர்ஸ் இருக்கும். அதெல்லாம் அந்த கலர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சில சமயம் ரூட் ஸ்டாக்கா யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்ன எதுக்காக யூஸ் பண்றோம்? அதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பாருங்க. குரோசாண்டால ட்ரிப்ளைடி, டெட்ராப்ளைடி இருக்கும். அதெல்லாம் பாருங்க. எதெல்லாம் ட்ரிப்ளைடிக்கு வந்து எந்த ப்ராபகேஷன் மெத்தட், டெட்ராப்ளைடிக்கு என்ன ப்ராபகேஷன் மெத்தட் இதெல்லாம் கிளியரா பாருங்க. சரியா?
ஃப்ளவரிங் ஆனுவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப்பிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலர் பேஸ்டு, சீசனல் பேஸ்டு கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. இன்ஸ்டிடியூஷன் வந்து எல்லா கிராப்புக்கும் இம்பார்ட்டன்ட். ஃப்ரூட், வெஜிடபிள், ஃப்ளாரி, ஸ்பைஸ் அண்ட் பிளான்டேஷன், மெடிசினல் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். எல்லாமே படிச்சுக்கோங்க. பட் ஃப்ளாரிகல்ச்சருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. லூஸ் ஃப்ளவர் வந்து தமிழ்நாடு வந்து லீடிங்ல இருக்கனால, கொஞ்சம் லூஸ் ஃப்ளவர் எல்லாமே படிச்சுக்கோங்க. கிரைசாந்தியமும், ஜாஸ்மின் மட்டும் இல்லாம, ஜாஸ்மின், குரோசாண்டா, கிரைசாந்தியம், மேரிகோல்ட், டியூபரோஸ் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் மெத்தட்ல எந்த ப்ராசஸிங் மெத்தட் யூஸ் பண்றோம்? மேக்ஸிமம் எந்த ப்ராசஸிங் மெத்தட்ல நமக்கு ஈல்டு அதிகமா வருது? எந்த வெரைட்டில நமக்கு எந்த ஸ்பீசிஸ்ல அதிகமா ஈல்டு கிடைக்குது? எந்த ஆயில் கன்டென்ட் கிடைக்குது? அப்படிங்கிறத கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கார்டனிங். அதுவும் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கார்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே. அதுவும் அது எந்த டைப் ஆஃப் கார்டன்ல வரும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. கேக்டஸ் அண்ட் சக்குலன்ட், கிளைம்பர்ஸ், கட் ஃப்ளவர், லூஸ் ஃப்ளவர், கார்டன் காம்போனன்ட். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அண்ட் ஃபிசியாலஜிக்கல் டிஸார்டர்ஸ் ஆஃப் ஜெர்பேரா அண்ட் கார்னேஷன் போத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல் அண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட். மேபி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. இத நல்லா பார்த்துக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்பிங் டிசைனிங். எத்தன பிரின்சிபல் இருக்கோ அது வந்து ஒவ்வொரு பிரின்சிபலையும் கிளியரா படிச்சுக்கோங்க. ப்ராபகேஷன் ஆஃப் ரோஸ், ப்ராபகேஷன் சீசன், ஸ்பேசிங் ஆஃப் குரோசாண்ட்ரா, ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு இந்தியால இருந்து. ஸோ அதோட ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸ்பீசிஸ் ஆஃப் ஜாஸ்மின், ரோஸோட ஸ்பெஷல் ஆப்பரேஷன்ஸ் கிளியரா பார்த்துக்கோங்க. ப்ரொடெக்டட் கல்டிவேஷன்ல பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரீ அவென்யூ. ஓகே. அவென்யூ கிராப்ஸ்ல என்ன? காப்பர் ஷீல்டு ட்ரீ. ஓகே. இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன? எல்லாம் பார்த்துக்கோங்க. லான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சீட் யூஸ் பண்ணணும்? என்னென்ன டைப் இருக்கு? எந்த டைப் வந்து குயிக்கா எஸ்டாப்ளிஷ் ஆகும்? எது ரொம்ப ஸ்லோவா எஸ்டாப்ளிஷ் ஆகும்? எந்த ஸ்பீசிஸ் வந்து வீடா இருக்கும்? ஓகே. எதெல்லாம் வந்து ட்ராபிக்கல்ல இருக்கும்? எதெல்லாம் ஷேட் கண்டிஷன்ல வளரும்? எதெல்லாம் வந்து சாண்டி கண்டிஷன்ல இருக்கும்? கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் கார்டன் பிளான்ட்ஸ், அம்பர்லா பிளான்ட். ஸோ இதெல்லாம் என்னென்ன வாட்டர் கார்டன் பிளான்ட்ஸ் இருக்கு? எதெல்லாம் சூட்டபிள்? அதுவும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். வெரைட்டீஸ் கேட்பாங்க. இல்ல ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் சூஸ் பண்ணுங்க. எதெல்லாம் ஆனுவல், எதெல்லாம் பெரனியல், எதெல்லாம் வின்டர் சீசன், எதெல்லாம் சம்மர் சீசன். இது மாரி கொஸ்டின்ஸ்லாம் டைரக்ட்டா இருக்கும். ஓகேவா? நெறைய மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் கேட்பாங்க. மேபி கார்டன்ஸ்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல வரலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? நியூமெரிக்கலும் கேட்டிருக்காங்க. இதுல கன்ஃப்யூஷபிள் பேர் பார்த்தோம் அப்டின்னா, ஜாஸ்மினிக் ஸ்பீசிஸ். ஜாஸ்மின் என்ன ஸ்பீசிஸ்? அதோட நார்மல் நேம் என்ன? எவ்ளோ ஈல்டு குடுக்குது? எந்த டைம்ல வந்து ஃப்ளவர் ஆகுது? எவ்ளோ ஆயில் ரெக்கவரி? ஓகே. எவ்ளோ ரேஷியோ? எவ்ளோ கேஜி ஃப்ளவர் போட்டீங்கன்னா, நமக்கு எவ்ளோ ஆயில் வரும்? அத வந்து கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கார்டன்ஸ். அந்த கார்டன் எங்க இருக்கு? என்ன ஸ்பெசிஃபிகேஷன்? என்ன கிராப் எல்லாம் சூட்டபிள்? அதையும் கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆஃப் ஹேண்ட்லிங் ஆஃப் கட் ஃப்ளவர் ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் நம்பர் 8 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். ஏன்னா ஸ்பைஸ் அண்ட் பிளான்டேஷன் மேக்ஸிமம் வந்து சவுத் இந்தியால தான் கவர் ஆகும். அதனால எல்லா கிராப்லேயும் வந்து டைவர்சிஃபைடு கொஷின்ஸ் இருக்கும். எல்லா கிராப்புமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா கிராப்புமே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே. 2021ல 24 கொஷின்ஸு, 2023ல 23 கொஷின்ஸு, இந்த வருஷம் அஃபிஷியலா 20 கொஷின்ஸு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரை டாபிக் லிஸ்ட்டே 22. ஸோ இந்த எல்லா டாபிக்ஸ்ல இருந்துமே வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கிராப்ல இருந்துமே நமக்கு கொஷின்ஸ் வரும். ஓகே. இந்த யூனிட்ல எந்தெந்த டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸிங் மெத்தட். ஓகே. ப்ராசஸிங் மெத்தட் அண்ட் ப்ராசஸிங் டெர்மினாலஜி. ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் 2க்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. இந்த ஸ்பைஸ் அண்ட் பிளான்டேஷன்ல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டுமே ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்சம்ப்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதோட ப்ராசஸிங் மெத்தடு எவ்ளோ டைம் எடுத்துக்குது? என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸிங் மெத்தட் இருக்கு? அப்படிங்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க. ஸ்பீசஸ் அண்ட் வெரைட்டீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, பிளாக் பெப்பர், கோகனட், ஈவன் கொக்கோல வந்து 3 டைப் ஆஃப் இருக்கும். பல்மேரால 3 டைப் ஆஃப் வெரைட்டீஸ் அண்ட் ஸ்பீசஸ் இருக்கும். எல்லாமே கிளியரா படிச்சுக்கோங்க. பட்
நெறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பிளாக் பெப்பர், டர்மரிக், கோகோனட் குடுங்க. கோகோனட்ல வந்து டால் அண்ட் ட்ராப் அதோடைய ஹைபிரிட் கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே. ஸ்பீசிஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு காஃபிக்கு தான் குடுப்போம். டீ, காஃபி குடுப்போம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர். ஏரியா அண்ட் புரொடக்ஷன். ஏரியா புரொடக்ஷன் எல்லாத்துக்கும் படிச்சா நல்லது. அட்லீஸ்ட் கோகோனட்டுக்கு எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத கிளியரா படிச்சுக்கோங்க. சாயில் அண்ட் கிளைமேட். சாயில் அண்ட் கிளைமேட் வந்து மேக்ஸிமம் எல்லா கிராப் பார்த்துக்கோங்க. வெரைட்டீஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து டீ, காஃபி, ரப்பர், கோகோனட் போர்டு, ஸ்பைஸ் போர்டு, சீட் ஸ்பைசஸ்க்கு எங்கே இருக்கு, எல்லாத்தையுமே கிளியரா படிச்சுக்கோங்க. எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கும். கிளியரா படிச்சுக்கோங்க. மேபி மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். டைரக்ட் கொஸ்டினாவும் இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங்லயும் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ். பெஸ்ட் அண்ட் டிசீஸ் எல்லாமே கவர் பண்ணலாட்டி அட்லீஸ்ட் பிளாக் பெப்பர், அரிக்கானட், கோகோனட் இந்த 3க்கும் கிளியரா கவர் பண்ணுங்க. ஏன்னா கோகோனட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ரீசென்ட்டா வந்து என்ன பெஸ்ட்டா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான்டிங் சிஸ்டம் வந்து எல்லா பிளான்டேஷன் கிராப்புக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகே. மல்டி டயர் கிராப்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி ஸ்பேசிங் எவ்வளோ ஒவ்வொன்னுக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் யூஸ் பண்ணுறோங்கிறது பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ராப்பகேஷன் மெத்தட்ல பிளாக் பெப்பருக்கு வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சில மெத்தட். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது இல்லாம எத்தனை லீவ் ஸ்டேஜ்ல வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும். காஃபிக்குலாம் வந்து இருக்கும். ம். பட்டன் ஸ்டேஜ், பட்டர்ஃப்ளை ஸ்டேஜ், அப்புறம் 6 லீவ் ஸ்டேஜ் அப்படின்னு நெறைய டெக்னாலஜி இது நெறைய ஸ்டேஜஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி படிங்க. ஓகே. அது இல்லாம செக்ஸ் எக்ஸ்பிரஷன் லைக் டயோஷியஸா, மொனோஷியஸா, கோகோனட், பல்மெராவோட அந்த செக்ஸ் எக்ஸ்பிரஷனும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த டாபிக் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. கல்ச்சுரல் பிராக்டிசஸ் வந்து காஃபி அண்ட் டீ அதாவது டீல வந்து ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங் சிஸ்டம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஹார்ட் ப்ரூனிங், மீடியம், லைட் ப்ரூனிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் எல்லாமே இம்பார்ட்டன்ட். காஃபி அண்ட் டீல வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். மெச்சூரிட்டி இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா க்ளோவ், அன்ஓப்பன் ஃப்ளவர் பட் இல்லையா? அதே மாரி நட்மகுக்கு 2 எக்கனாமிக் பார்ட் இருக்கும். டீக்கு வந்து 1 லீஃப், 1 பட் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி. இதெல்லாம் எல்லாத்துக்குமே கிளியரா படிச்சுக்கோங்க. எல்லா ஆர்கனைசேஷனும் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே. பிளான்டிக் சிஸ்டம் வந்து மல்டி டயர் கிராப்பிங் சிஸ்டம் இருக்கும். எவ்வளோ ஸ்பேசிங் யூஸ் பண்றோம். எல்லா பிளான்டேஷன் கிராப்புக்கும் ஸ்பேசிங் படிங்க. ஓகே. ப்ராசஸிங் ஆஃப் கேஷ்யூ. கேஷ்யூ வந்து ஏ டூ இசட் படிங்க. என்ன பெஸ்ட் இருக்கு? எப்ப அஃபெக்ட் ஆகுது? எப்ப ஃப்ளவரிங் வருது? கேஷுவல்ல என்னென்ன ப்ராசஸிங் மெத்தட் யூஸ் பண்ணோம்? எந்த மெத்தட் பெஸ்ட்டு? எல்லாமே படிங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பிளாக் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரேடர் ஹோல் ஸ்பைஸ். ஓகே. இதில கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்டின்னா, மேக்ஸிமம் டைரக்ட்ல தான் கேட்டுருக்காங்க. ஓகே. 85% டைரக்ட் கொஸ்டின்ல தான் இருக்கு. மேட்ச் அதுக்கப்புறம் நியூமெரிக்கல்ல இருக்கு கொஸ்டின். ஓகே. ஸோ இந்த போர்ஷன பொறுத்தவரை நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய போர்ஷன் தான். கன்ஃப்யூசபிள் பேர்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, எந்த இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு? எந்த கிராப்புக்கு இருக்கு? அத கிளியரா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டினா கூட கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ கிளியரா படிச்சுக்கோங்க. இது எப்பவுமே கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். அடுத்தது ரப்பர் டேப்பிங் டெர்மினாலஜிஸ் இருக்கும். நார்மல் டேப்பிங், ஹை இன்டென்சிட்டி லைக் 200 டூ 200 இன்டென்சிட்டி டேப்பிங் இருக்கும். ஸ்லேட்டர் டேப்பிங் இருக்கும். இதுக்கூட மீனிங் என்ன? இதோட டிஃபரன்ஷியேட் என்ன? அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் டெர்மினாலஜி இருக்கும். கொக்கோக்கு வந்து நிப் சொல்லுவோம். ரப்பருக்கு வந்து செரா சொல்லுவோம். பாக்ஸ் ஸ்கேர்பிங் வந்து சின்னமனுக்கு சொல்லுவோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் இருக்கும். அந்த டெர்மினாலஜிலாம் நமக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆகும். சில சமயம் நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த டெர்மினாலஜிலாம் ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. யூனிட் நம்பர் 9 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் கிராப்ஸ். 2021ல 21 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 23ல 20 கொஷின்ஸும் இந்த வருஷம் நமக்கு 10 கொஷின்ஸ் தான் வெயிட்டேஜ் குடுத்துருக்காங்க. ஆனா, டாபிக் பார்த்தோம் அப்டின்னா 24 டாபிக்ஸ் அதாவது டாபிக் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு நெறைய இருக்கு படிக்கிறதுக்கு. ஸோ, இதுல நம்ம வந்து டாபிக்க வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி படிக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நேட்டிவ் கிராப்ப தான் வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மெடிசினல் வேல்யூஸ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே.
இந்த யூனிட்ல எந்தெந்த டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆரிஜின் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. அது இந்தியன் ஆரிஜினா இருந்தது அப்டின்னா, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்ப சென்னாலாம் பார்த்தோம்னா 2 ஸ்பீஷீஸ் இருக்கும். 2 வந்து டிஃபரெண்ட் ஆரிஜினா இருக்கும். ஒன் இரிகேஷன்லேயும் வரும், ரெயின்ஃபெட்லேயும் வரும். அதுக்கு ஈல்டு சேஞ்ச் ஆகும். அது இல்லாம இதோட மெடிசினல் வேல்யூ என்ன? இதோட ஃபேமிலி என்னன்னு கேட்பாங்க. இப்ப இது ஃபேபேசியா இருக்கும். ஆனா ரூட் நாடுல்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. இந்தியன் ஆரிஜின் இருக்கிற எல்லா மெடிசினல் கிராப்க்கும் ஒரு தடவ ஏ டூ இசட் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்டின்னா, அதோட ஆக்டிவ் பிரின்சிபல். மெடிசினல் கிராப் எந்த பார்ட் வந்து மெடிசினல் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றோம்? லீஃப் யூஸ் பண்றோமா? ஸ்டெம் யூஸ் பண்றோமா? ரூட் யூஸ் பண்றோமா? இல்ல பாட் யூஸ் பண்றோமான்னு கிளியரா எழுதிக்கோங்க. அதுல என்ன ஆக்டிவ் பிரின்சிபல் இருக்கு? குளோரி லில்லி வந்து நம்ம ஸ்டேட் ஃப்ளவர் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளவர்ல என்ன பிரின்சிபல் இருக்குங்கிறத கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வெரைட்டீஸ், ஸ்பீசஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கலாம். ஹார்வெஸ்டிங் அண்ட் ஈல்டு வந்து எல்லா கிராப்புக்குமே படிச்சு தான் ஆகணும். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து டிஸ்டிலேஷன் ஆஃப் எசென்ஷியல் ஆயில். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன். அதுக்கப்புறம் மெடிசினல் பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு? ஸோ அதையும் கிளியரா படிச்சுக்கோங்க. ஃபைனலா ஆர்கனைசேஷனும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன், டிஸ்டிலேஷன், ஈல்டு டேட்டா ஆஃப் பால்மரோசா, கம்போசிஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் அஸ்வகந்தா. அஸ்வகந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் பார்ட் ஆஃப் கேஷியா அங்குஸ்டிஃபோலியா. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் கிராப்ஸ். ஓகே. ஹார்வெஸ்டிங் இண்டிசஸ் ஆஃப் philanthus, harvesting indices of coleus, medicinal crop of opium poppy. எந்த ஸ்டேஜ்ல வந்து டேப்பிங் பண்ணணும், எப்ப அந்த லாக்டஸ் எடுக்கணும், அப்படி எல்லாமே வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெடிசினல் வேல்யூ ஆஃப் பேல். ஓகே. நெக்ஸ்ட்டு பெரிவிங்கல் மெடிசினல் வேல்யூஸ், ஆர்கனைசேஷன். இது எங்க இருக்குன்னு படிச்சுக்கோங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு படிச்சுக்கோங்க. ஃபெனிக்ரிக்கோட ப்ராபகேஷன் மெத்தட் என்ன? சீட் ரேட் என்ன? இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சீசன், சீட் ரேட் ஆஃப் இசபகால். ஆக்சுவலா இதோட மெடிசினல் பார்ட் எதுன்னு கேட்பாங்க. எந்த பார்ட் வந்து மெடிசினல் பார்ட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க. பெரியவிங்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரைட்டி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வாங்கியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. கொஷின் வந்து மேக்ஸிமம் டைரக்ட் கொஷின். ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் நியூமெரிக்கல் பேசிஸ்லயும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே. இதுல கன்ஃப்யூசபிள் பேர் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டியூட்ஸ். இன்ஸ்டியூட்ட ப்ராப்பரா எழுதி லிஸ்ட் அவுட் பண்ணி படிங்க. அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு, எந்த கிராப்புக்கு லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கிளியரா படிங்க. இது வந்து அடிக்கடி கன்ஃப்யூஷன் ஆகும் நமக்கு. ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா நேட்டிவ் ஆரிஜின். ஆரிஜின் ஆஃப் பர்ட்டிகுலர் கிராப்பு. அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எப்பயுமே வந்து கிராப்பு அதோடைய ஃபங்ஷன், அதோட யூஸ் வந்து நம்ம படிச்சுருவோம். ஆனா அதோட ஆக்டிவ் பிரின்சிபல் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கண்டிப்பா எல்லாத்துக்குமே படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். இல்ல வந்து டைரக்ட் கொஸ்டின்லயுமே கேட்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதோட ஆக்டிவ் பிரின்சிபலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் நம்பர் 10 போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கிராப். இந்த 9 யூனிட்ல நம்ம கிராப் பேஸ்டா ஆல்ரெடி படிச்சு வச்சிருப்போம். இந்த யூனிட்ல ஜஸ்ட் நம்ம பேசிக் பிரின்சிபல்ல ரீகால் பண்ணிட்டு கிராப்போட சேர்த்து கம்பைன் பண்ணி ரிவிஷன் பண்றது மட்டும்தான். ஜஸ்ட் இந்த போர்ஷன் ரிவிஷன் பேஸ்டா மட்டும் தான் இருக்கும். ஓகே. இதுல 2021ல 13 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2023ல 14 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் நமக்கு 20 கொஷின் கேட்கலாம். கேட்கலான்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் கிளஸ்டர்ஸ் பார்த்தோம்னா 20. மேபி ஒரு டாபிக்லேருந்து ஒரு கொஷின் வரக்கூட சான்சஸ் இருக்கு. இந்த யூனிட்ட பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா ஸ்டோரேஜ். ஓகே. இந்த ஸ்டோரேஜ்ல நெறைய டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கு. ஒண்ணு 0 எனர்ஜி ஸ்டோரேஜ் இருக்கு. கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் ஸ்டோரேஜ் இருக்கு. மாடிஃபைடு அட்மாஸ்பியர் ஸ்டோரேஜ் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன டிஃபரெண்ட்? இதுல பேசிக் பிரின்சிபல் என்ன? என்ன கிராப்லாம் யூஸ் பண்றோம்? ஓகே. அந்த ஸ்டோரேஜ் அப்ப வந்து ஃப்ரீசிங் இன்ஜுரி, சில்லிங் இன்ஜுரி, ஃப்ரீசிங் இன்ஜுரி எந்த கிராப்புக்கு வரும்? சில்லிங் இன்ஜுரில எந்த கிராப்புக்கு வருங்கிறத
கிளியரா படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்டோரேஜ் போர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதுக்கு அப்புறம் வந்து பேக்கேஜிங். பேக்கேஜிங்கும் ஸ்டாண்டர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது கிரேட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கிராப்புக்கும் படிக்கலாட்டியும் அட்லீஸ்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கிராப்புக்கு கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. ஃப்ளாரி கிராப்பு கட் ஃப்ளார்ஸ்க்கு கொஞ்சம் கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. எக்ஸ்போர்ட் கிராப்புக்கும் கொஞ்சம் கட் ஃப்ளார்ஸுக்கும் கிரேடிங் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. மெத்தட் ஆஃப் பேக்கேஜிங் வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு எப்படி பண்ணுவோம், எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி பண்ணுவோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்க கிரேப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். SO2 யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் எவ்வளோ வென்டிலேஷன் குடுக்கணும், அந்த பேக்கேஜ்ல எவ்வளோ வென்டிலேஷன் இருக்கு, எந்த பேக்கேஜிங் மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஜெண்டர் ப்ரிசர்வேஷன்ஸ். என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றோம், கிளாஸ் 1, கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும், எல்லாமே வந்து பார்த்துக்க மேபி இது நியூமெரிக்கல்ல கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். கெமிக்கல் வந்து செல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்ல ஸ்ப்ரவுட்டிங் வராம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்ல அத ப்ரிசர்வ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆனியன், பொட்டேட்டோலாம் பார்த்தோம்னா ஸ்ப்ரவுட்டிங் வராம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சில கெமிக்கல் பேன் பண்ணியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஆ ஃப்ளாரிகல்ச்சர்லாம் வந்து செல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்காக சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம். அதெல்லாம் இது. அப்புறம் எத்திலீன் ரைப்பனிங்க்கு எத்திலீன் எவ்வளோ யூஸ் பண்றோம்? ஓகே. எத்திலி அ எந்த எந்த டைப் ஆஃப் எத்திலீன் யூஸ் பண்ணணும்? ரீசென்ட்டா வந்து ஒரு ரைப்பனிங் கெமிக்கல வந்து பேன் பண்ணாங்க. அது என்ன கெமிக்கல் எல்லாமே வந்து கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இந்த டாபிக் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் பிரிசர்வேஷன் அண்ட் ஃபெர்மென்டேஷன் இன் வெஜிடபிள், மாடிஃபைட் அட்மாஸ்பியரிக் பேக்கேஜிங் அண்ட் ஸ்டோரேஜ், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டிஸார்டர் ஆஃப் ஆப்பிள் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் ஆனியன். ஸோ வேக்சிங் இன் சிட்ரஸ் அண்ட் அதர் ஃப்ரூட் கிராப் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எது வந்து கால் எடிபிள் வேக்ஸ் அதெல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸிங் மெத்தட், குவாலிட்டி டெஸ்டிங், ஸ்டோரேஜ் மெத்தட் அண்ட் ரைப்பனிங் ஆஃப் பனானா எவ்வளோ பிபிஎம் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்டோரேஜ் அதாவது ஃப்ரீசிங் இன்ஜுரி, சில்லிங் இன்ஜுரி, லெஸ் தென் 0. டெம்பரேட் ஃப்ரூட்ல லெஸ் தென் 0 கீழே போகுது அப்படின்னா நமக்கு ஃப்ரீசிங் இன்ஜுரி வரும். இதே ட்ராபிக்கல் ஃப்ரூட்ல 10 கீழ அதாவது 5, 6 இது மாரிலாம் போகும்போது சில்லிங் இன்ஜுரி வரும். பைனாப்பிள்லலாம் வந்து பயங்கர சில்லிங் இன்ஜுரி இருக்கும். அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ட்ராபிக்கல்ல வந்து சில்லிங் இன்ஜுரி வரும். டெம்பரேட்ல ஃப்ரீசிங் இன்ஜுரி வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ், ஸ்ப்ரவுட் செப்பரேஷன் இன் த பொட்டேட்டோ, ஸ்டோரேஜ் அண்ட் ரைப்பனிங் பிசியாலஜி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரலா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே. அப்படி இல்ல சில நியூமெரிக்கல் கேட்குறாங்க. 5 நியூமெரிக்கல் மேக்ஸிமம் நியூமெரிக்கல் இங்க இருந்து கவர் ஆகுது. இதுல கன்ஃப்யூசபிள் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட்டு. ஒவ்வொரு ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்குரிய டெஃபினேஷன் ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. ஒண்ணு இன்னொன்னுலருந்து எப்படி வேரி ஆகுது, அதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன? தெளிவா படிச்சுக்கோங்க. கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் ஸ்டோரேஜ், மாடிஃபைட் அட்மாஸ்பியர் ஸ்டோரேஜ் அண்ட் லோ ப்ரெஷர், ஹைப்போபாரிக் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து கிளியரா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. வேக்சிங், இர்ரேடியேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கிளியரா பாருங்க. இந்த இர்ரேடியேஷன்லயுமே வந்து எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதுவும் பாருங்க. இந்த வேக்சிங் வந்து அம் எடிபிள் வேக்சிங் இருக்கு. அதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. எதுக்கு யூஸ் பண்றோம்? அதோட மெயின் பிரின்சிபல் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. கிளைமேட்ரிக் ஃப்ரூட்டிங் அண்ட் நான் கிளைமேட்ரிக் ஃப்ரூட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு கான்செப்ட் தெளிவா இருக்கும். ஆனா கிராப் கன்ஃப்யூஷன் ஆகும். அத வந்து நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க.